பொங்கு தமிழ் 2025. தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் எம்மை உட்படுத்திய பிரித்தானிய அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் 9, 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மெல்பர்ன் மாநகரின் பெடதேசன் சதுர்க்கத்தில் ஆஸ்திரேலிய தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்கு தமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது. உலகிலேயே சிறையுண்டு அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதிரள்வோம். இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. மக்களிலிருந்து மக்களுக்காக. ராவண பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பெருமகனார் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய நினைவு நிகழ்ச்சி. அதில் வந்துட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவருடன் அவருடைய அந்த நினைவிடத்துக்கு போகிறாங்க. அவருடைய தேவர் ஜெயந்தி பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அவர் நினைவிடத்தில் போய் அஞ்சலி செலுத்துவது மிக பெரும் ஒரு நிகழ்வாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா தலைவர்களும் போயிட்டுருக்காங்க, அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாங்க, மரியாதை செலுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி சார்பாக செந்தமிழ் சீமான் அவர்கள் போயிருந்தார். செய்தியாளர்கள் சந்திக்கிற இடத்துல நிற்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் விலக்கிக்கிட்டு வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர் வராரு. உடனே இவரை திரும்பி பார்த்துட்டு போயிட்டு வாங்கன்னு கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுட்டு இருக்கிறாரு. அங்கே வந்த வைகோ அவர்கள் உணர்ச்சி பெருக்கில் ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, என் அருமை சகோதரர் செந்தமிழ் சீமானும் நானும் ஒரே வேளையில் இங்கே வந்தது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தருகிறது. சீமான் அவர்களது முயற்சிகளும் வெற்றி மேல் வெற்றி பெறட்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. திரும்பின உடனே அவர்கிட்ட திரும்ப கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த தங்க கவசம் அதிமுக கொடுத்தது, அப்புறம் அவருக்கு பத்மபூஷன் விருது வந்து தரணும்னு அதிமுக டெல்லியில் கோரிக்கை வச்சுக்கிறத பற்றி கேட்குறப்ப இவர் நாங்களும் அந்த மாதிரி சொல்லணுமே அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்ததாக கேட்குறாரு, சீமானு நீங்கள் இப்படி ஒன்றாவே அரசியலில் இருப்பீங்களான்னு. அவர் அதெல்லாம் ஒன்றா தான் இருப்பான் அரசியலில். எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப அவர் வந்து பார்த்தாரு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் போய் பார்ப்பேன். எங்கள் அம்மா வந்து தவறிட்டு இருந்தப்ப காலையிலேயே வந்துட்டு என்னை பார்த்தாரு. அதெல்லாம் அரசியலில் ஒன்றா தான் இருப்பா அப்படின்ட்டு போவார். இவரும் தயங்கினபடி ஆமாம் அப்படின்ட்டு கலையிறாங்க. அதுதான் நிகழ்ச்சி. இது பார்த்த உடனே வந்து தோணுச்சு, நான் வந்து ஒரு பதிவு போட்ட முகநூலில் இது ஒரு வசந்த காலம், இந்த வசந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பதிவு போடுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் உடனே தொலைபேசிக்கு வந்துட்டாங்க. சிலர் உள்ள இன்பாக்ஸில் வந்து இது ஒரு மானங்கெட்ட வேலை, இது ஒரு கேடுகெட்ட செயல், இதுக்கு போய் இது ஒரு வசந்த காலம்னு போடுறீங்க, நீங்கள் சீமானுடைய சொம்பு அப்படின்னு பேசின நண்பர்களும் இருந்தாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு உனக்கு இதே வேலை தான், எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குறது அப்படின்னு. எல்லாமே ஏற்கனவே இங்கேருந்து பிரிந்து போன நண்பர்கள் தான். அவங்களுக்கு என்னவோ தெரியல, ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டோம். நல்லா சிரிச்சுக்கிட்டே தான் எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தேன், விளக்கம் சொல்லிட்டு இருந்தேன். அதை உங்ககிட்டையும் பேசணுன்றதுக்காக தான் அந்த பதிவு. பெரியார் அவர்கள் திராவிட நாடு திராவிடர்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அரசியல் வந்து பண்ணிட்டு இருந்தார். சுதந்திர போராட்டம் இங்கே வெடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பக்கம் மடம் மாற்றிக்கிட்டு இருந்தார். என்னென்னோ நடந்தது உங்களுக்கு பார்த்துருப்பேன். ஆக அந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக்க கூடாதுன்ற ஒரு முனைப்பு பிரிட்டிஷ் அரசுக்கு சாதகமாக இருக்கணுன்றதுக்காக எதையும் எடுத்துன்னு செய்துக்கிட்டு இருந்தார். கடைசியாக என்ன ஆச்சுனாக்கா, ஆதித்தனார் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி அந்த விடயம் இருக்குல்ல, தமிழ்நாடு தமிழருக்கே, தமிழ்நாடு தமிழர் தான் அப்படின்றது, அந்த ஒரு முழக்கத்துக்கு உச்சத்தில் இருந்துட்டு இருக்கிறப்ப ஒரு கட்டத்தில் திராவிடத்தை விட்டுட்டப்ப பெரியார் அவர்கள் வந்து ஆதித்தனார் அவர்களோடு நின்று பேசின ஒரு விஷயம் என்னன்னா, இனி கடைசி வரையும் நான் இவரோடு துணை நிற்பேன், இருந்து இந்த கோரிக்கைக்கு வலு சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் பெரியார். இந்த சம்பவம் நடந்துச்சு வரலாற்றில். எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே இந்த திராவிடர்கள் வந்து ஒரு கட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் எதிர்பார்க்க, இல்லைன்னா கூட தோல் மேலே வந்து கை போடுவாங்க. கை போட்டு பிறகும் என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க, அது வேறு விடயம். இந்த எங்கெல்லாம் அவங்க இப்படி வந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு வரலாற்றில் சொல்கிறேன் நான். அதே போல் பேரறிஞர் அண்ணா அவர்களும் ஒரு கட்டத்தில் வந்து தமிழுக்கு நிறைய பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட திராவிட நாடுன்ட்டு அதை விட்டுட்டு வந்தப்போ திரும்ப தமிழ்னு வந்து நின்னாங்க. என்னென்னா இந்த தமிழ் தேசிய தளத்தில் ஒரு தலைமை வந்துவிடக்கூடாது என்ற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருந்தது.
அதுபோல் இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக முன்பு இருந்த அந்த காலகட்டத்தை விட திரும்ப 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 மேலே வந்துட்டு இருக்கிற இந்த தமிழ் தேசினுடைய இந்த அரசியல் வந்து இப்படியாக மனிதர்களை இப்படி சொல்ல வைக்கிறது அப்படின்றது என்னுடைய புரிதல். அந்த வசந்த காலம்னு சொன்னதுக்கு காரணம் அது தானே. அவர் கிண்டலாக போட்டிருந்தாங்க, அதை சில நண்பர்கள் இப்படி எடுத்துக்கிட்டாங்க, நீங்கள் சொம்பு அப்படின்னு. சொம்பு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. சரின்னா சரி, தவறுன்னா அவர்கிட்டயே சொல்லுவோம் தவறு, அப்படி ஒரு குணம் எனக்கு. என்ன அடுத்தது இந்த விஷயத்தை வரோம். இவர் வந்து இதில் என்ன நடந்துச்சு, நீங்கள் என்ன வசந்த காலம் போட்டிருக்கீங்க, என்ன காரணம்னு கேட்கலாம். வைகோ அவர்கள் கடந்த காலத்தில் என்னென்னலாம் சொல்லிட்டு இருந்தாலும் அப்படியே ஒரு ரீகால் திரும்பி பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் அவர் கடுமையான விமர்சனம் சீமான் மேலே, பெருமை ஆத்திரம்னு சொல்லுவாங்கள்ல, அவ்வளவு மோசமாக சீமானை தொடர்ச்சியாக பேட்டி. என்னென்னா ஒரு அங்கே போயிட்டு வந்து 2 நிமிடம் கூட தேசிய தலைவரை பார்க்கவில்லை, பொய்யை சொல்லிக்கிட்டு திரிகிறார். ஆமக்கறி சாப்பிட்டான், அந்த கறி சாப்பிட்டான்னு, போராளிகள்லாம் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான்லாம் அந்த உடையை போட்டுக்கிட்டே போனேன். அடுத்தது அவருக்கு அந்த உடையை போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க, படம் எடுத்துக்கலான்னு கேட்குறப்ப புலிகள் அதுக்கு அனுமதிக்கலை, போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கட்டத்தில் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு. பெரியாரை வந்து இப்படி மோசமான வார்த்தைகள், கழிச்சடை வார்த்தைகளை சொல்லி இப்படியாக தொடர்ச்சியாக ஒரு விமர்சித்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் போல் நாங்கள் இருந்து விட மாட்டோம், நெஞ்சில் ஈட்டியை குத்துவது போல நாங்கள் வணங்கக்கூடிய, நாங்கள் போற்றக்கூடிய இந்த பெரியார் இல்லை என்றால் தமிழ்நாடு தமிழர்கள் இன்று இப்படியாக இருந்திருக்க மாட்டார். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களும் இந்தந்த நிலைக்கு இப்படி வந்திருக்கிறார்கள் என்றால் அவரால் தான். அதெல்லாம் அவர் சொன்னது வைகோ. அப்படிப்பட்டவரை இந்த சீமான் என்கிற ஒரு தவறான வார்த்தைகள்லாம் சொல்லி இப்படி பேசுவதற்கு யார் அனுமதி அளித்தது, எவ்வளவு இது இருக்கும், அப்படி இருக்குன்னு பேசுனது ஒரு கட்டம் நடந்தது. அதுக்கடுத்து ஒரு பேட்டி கொஞ்சம் காலம் இடையொட்டி ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறார். 8 நிமிஷம் கூட இருக்குது அதை அவர் பார்த்தது. பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய இளம் தலைமுறையை பொய்யை சொல்லி இப்படியாக கதை பேசி இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. அக்கப்போரான பொய் இது. நான் மாதக்கணக்கில் உள்ளே இருந்திருக்கிறேன், எனக்கு அவங்கள பற்றிலாம் தெரியும். இப்படிலாம் கூப்பிட்டு இப்படிலாம் பண்ண மாட்டாங்க அவங்க. பொய்யா சொல்லிக்கிறார், இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன்னு கொச்சைப்படுத்துகிறார் போராளிகளை, அவமானப்படுத்துகிறார் போராளிகளை. தலைவர் இல்லை என்று நினைத்து கொண்டு இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார். புரிதல? தலைவர் இல்லை என்று நினைத்து கொண்டு சீமான் இப்படியான பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு பேட்டியை கொடுத்து மோசமாக சித்தரித்தார். ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்கிறாரு, யார் இவருக்கு இந்த கொடியில் இந்த மாதிரி சின்னத்தை பதிவிட்டு கொள்வதற்கு அனுமதி அளித்தது அப்படின்னு கொச்சையாகவே பேசுகிறாரு நாம் தமிழர் கட்சி சீமானை. அது எப்படிப்பட்ட வீரம் செறிந்த ஒரு சின்னம் அந்த சின்னம். அந்த சின்னத்தை வந்து இவருடைய அந்த கொடியில் வந்து பதிச்சு வச்சுக்கிறது பெரிய மோசடி, ஏமாற்று வேலை, அயோக்கியத்தனம், அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தார். இது ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருந்தது. இதை விட பெரிய கொடுமை என்னென்னா, நடைப்பயணத்தின் போது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுனாலும் அப்போ பயந்த ஊடகத்தில் ஒரு பெரிய கிளாஷ் ஆகிடுமோ, ஒரு 2 சமூகத்துக்குள்ளே பெரும் பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருந்துகிட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு அந்த நேரத்துலேயும் கூட வந்துட்டு சீமான் மேலே பழி போட்டு ஒரு பெரிய அரசியல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒரு நேரம் மாதிரி இருக்காது, எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தார் சீமானை நோக்கி. பிறகு மொத்தம் நான் குறித்து வச்சுக்கிறது மட்டுமே ஒரு 10-12 நேர்காணல்கள் இருக்கும். வைகோ வந்து செந்தமிழ் சீமானை பற்றி மட்டுமே பேசினது. அப்புறம் இன்னொரு நேர்காணலில் அவருடைய உறவினர் ஒருவருடைய இறப்புக்கு காரணமே இவர்கள் தான், மிக மோசமாக கேலியாக என்னை பேசியது தாங்க முடியாமல் தான் அவர் தற்கொலைக்கு ஆளாயிட்டார். அதுக்கு காரணம் இவர்கள் இப்படியாக என்னை வந்து கொச்சைப்படுத்தி பேசியது தான். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதை போல என் மீது சுமத்தப்பட்ட பழி, என்னை வந்து ஒரு மொழியை சொல்லி என்னை தெலுங்கன் என்றே என்னை கொச்சைப்படுத்தி 2 சமூகத்துக்குள்ள பிரச்சனை வர மாதிரிலாம் இவர் பண்ணி என்னை இப்படி வந்து ஒதுக்கி என்னை ஒரு இனத்தினுடைய ஆள், இந்த தமிழனே இல்லை ஒரு தெலுங்கன் என்று என்னை குறிப்பிட்டு என்னை இப்படி பேசியதால் அது மனமுடைந்து போய் உறவினர் அப்படின்னு அது அந்த நேரத்தில் இன்னொரு பெரிய கிளாஸ் ஆகிருக்கும். அப்படியே அமைதியாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க. தொடர்ச்சியாக இப்படி பெரும் செய்திகளை, இப்படி பெரும் அவமானங்களை வந்து சீமான் மேலே தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பெரும் ஆதங்கம், எப்படியாவது இவரை வீழ்த்தி விட முடியுமா, இவருடன் இணையக்கூடிய இளைஞர்களை எப்படியாவது தடுத்து விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிக பெரும் ஒரு இது இருக்குது. விடாமல் வந்து நாம் தமிழர் கட்சி சீமானை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கிளாஷ் ஆகிருந்ததுன்னா பெரிய சர்ச்சையாக இருக்கும், பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் கட்சியை வந்து முடக்கிறதுக்கான சட்ட சிக்கலை என்னென்ன ஏற்படுத்த முடியுமோ அது நிறைய கூறுகள்லாம் அதில் இருந்துச்சு, செய்திருக்க முடியும். அப்படிலாம் பண்ணவர் தான் அந்த வைகோ. இப்படியாக இருந்துட்டு இப்போ திடீர்னு என்ன நடந்தது, இடையில மருத்துவமனையில் ஒரு உடல்நிலை சரியில்லாத போது சீமான் அவர்கள் போய் பார்த்துட்டு வந்தார்.
அதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட பேசினேன், சீமான் அவர்கள்ட்ட பேசினேன். என்ன அது திடீர்னு புது சந்திப்பாக இருக்குது. சந்திக்கிறத வந்து நான் சொல்லலை, அது ஒரு அரசியலுக்கு வந்துட்டா சில அதுக்குன்னு ஒரு முகம் இருக்குது, அதுக்குன்னு சில நாகரிகம்னு சொல்லுவாங்களா அந்த வார்த்தை, அரசியல் நாகரிகன்ற வார்த்தை, அதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஓர்மத்தோடவே உட்காந்துட்டு இருக்குது. அது இயக்க அரசியல் கிடையாது, ஓட்டு அரசியலுக்குள்ளே இதெல்லாம் இருந்து தான் ஆகணும். அதான் புரிதல் எனக்கு இருக்குது. ஆனால் எதுக்காக போய் சந்திச்சிங்க மெனக்கெட்டு எனக்கு புரியலைன்னு. இல்லையா அந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொன்னப்போ அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ தான் வர சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் வேற ஒரு நிகழ்ச்சி அந்த இடத்துக்கு போகும்போது வழியில் பார்க்கலாம்னு தோணுச்சு, அதான் பார்த்தோம். வர சொன்னார், பார்த்தேன், பேசினன்றப்ப அங்கே என்ன நடந்ததுன்றது என்கிட்ட சொன்னார். நான் இது வரைக்கும் பொதுவாக அவர் அனுமதி இல்லாமல் எதையும் நான் பேச மாட்டேன். இன்றைக்கி நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் பேசலாமா, அந்த விஷயத்தை சொல்லலாமான்னு. என்ன மருத்துவமனையில் நடந்தது அப்படின்னா, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த சந்திப்பு வைகோ அவர்களுக்கு அப்படின்றத பதிவு பண்ணுறாரு சீமான். என்னென்னா ரொம்ப பார்த்து சந்தித்து பேசினோடனே எப்படியெல்லாம் ஒன்றா ஒரு களத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், எழுத்துக்காகவும் மற்றதுக்காகவும். இவர் அமைதியாக உட்காந்து பேசிட்டு, இப்போ அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா, நீங்கள் நிறைய ஓடிட்டீங்க, உழைச்சிட்டிங்க, அரசியலில் நிறைய பேசிட்டீங்க, இனிமேல் நிறைய பேசுகிறத வந்து குறைச்சிக்கிங்க. ஒரு 30 நிமிஷம் போதும், பேசுகிறத குறைச்சிக்கிட்டு எழுத ஆரம்பிங்க, ஆவணப்படுத்துங்க, எல்லாத்தையும் எழுதி ஆவணப்படுத்த ஒரு பெரிய புத்தகமாக கொண்டுட்டு வாங்க, 2-3 வேல்யூ கொண்டுட்டு வாங்க அப்படின்னப்ப, இப்போ அவருடைய சீமான் அவருடைய மாமனார் காளிமுத்து அவர்கள் மிக பெரும் இலக்கியவாதி. நான் பல முறை அவரை சந்தித்து பேட்டி எடுத்திருக்கிறேன். மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை செய்துட்டு படுத்திருந்த அந்த கட்டத்திலே புத்தகங்களோடு தான் இருந்தார். நான் போய் பார்த்தேன், அங்கேயும் ஒரு நேர்காணல் எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ அவரை குமுதத்துக்காக வேண்டி. இப்போ அவர் பேசுனதெல்லாம் நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம், தொடக்க கால பேச்சுகள்லாம், அது ஒன்று கூட இங்கேயும் கிடைக்கல, எனக்கு தொகுக்கலான்னு பார்த்தா கிடைக்கல. நீங்கள் அப்படி ஆகிடக்கூடாது, நீங்கள் இது வரைக்கும் பேசுனது உங்களுடைய இளம் பருவத்திலேருந்து பேசுனதெல்லாம் ஒரு பதிவு பண்ணி வச்சுக்கிறீங்களான்னு கண்ணுலேருந்து தண்ணி கொட்டுது அவருக்கு. தன்னை மீறி அந்த உணர்ச்சி பெருக்கலை. இல்லை இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை, இப்போ தானே இதெல்லாம் வந்தது, நான் தொடக்க காலத்தில் பேசுனதுக்கெல்லாம் ஒரு இதுவுமே இல்லை, எங்கே நான் தேடுறதுன்னு அப்படியே உடஞ்சி உண்மையிலே அழுதுட்டார், நெகிழ்ச்சியில் அழுதுட்டார். இப்படிலாம் நம்மளை வந்து விசாரிக்கிறாங்களே அப்படின்றது ஒன்று. அதுக்கு அடுத்தது வந்து நம்மக்கிட்ட இப்படியான ஆவணங்கள் நிறைய இல்லை, நம்ம தவறிட்டோமோ, எதுவுமே நம்ம சேர்த்து வைக்கலையோன்ற ஒரு எண்ணம். பேசுனதெல்லாம் இல்லை என்கிட்ட, இப்போ இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவர் பேசினார். ஒரு பெரிய வருத்தம் அவர்கிட்ட இருந்தது, கண்ணு கலங்கிச்சு, அழுதாருன்னே சொன்னார். அது யாருமே தான் பேசுனதெல்லாம் இல்லை அப்படின்றப்ப அது ஒரு திரும்பி பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் அவர் மிக பெரும் ஒரு களப்போராளியாக இருந்தால் அது யாருமே மறுக்கலை. சொத்தும் சுகமும் சேரும்போது தானே ஒருத்தர் தடமாறக்கூடிய அரசியலாக வருது, அதில் புரிதல் உங்களுக்கு. அதனால் அவர் கட்டத்தில் அவர் இருந்ததெல்லாம் நம்ம வந்து மறுக்கவே இல்லை, பேசினார். அதெல்லாம் இன்றைக்கி எதுவும் என்கிட்ட இல்லை அப்படின்னு. சரி, இனிமேல் இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்காதீங்க, நேரத்தை குறைச்சிக்கிங்க, பேசுகிறதெல்லாம் இல்லை இல்லை சீமான், நான் வேணால் 3/4 மணி நேரம் நான் பேசுகிறேன், அப்புறம் மீதி நேரத்தில் நீங்கள் எழுத பாருங்கள் அப்படின்ட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு மருத்துவமனையில். யார், வைகோக்கிட்ட. என்னென்னா, நான் வந்து சீமான் சொல்கிறாரு, நான் வந்து பாண்டியன் ஐயா அவர்கள் மருத்துவமனையில் இந்த மாதிரி தான் இருந்தார், நான் அவர் போய் பார்க்க போனேன். பார்க்க போகிறப்ப அவர் என்ன விசாரிக்கிறார், என்ன சீமான் எப்படி இருக்கிறீங்க, அளவாக பிரச்சாரம் பண்ணுங்கள், எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஓய்வு எடுங்க, இது 2ம் அவசியம் உங்களுக்கு, எவ்வளவுக்கு நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஓய்வு எடுங்க நீங்கள் அப்படின்னு. அதெல்லாம் கரெக்டு. இப்போ நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்களா ஐயா அப்படின்னு அளவாக பேசி அளவாக ஓய்வு எடுக்கிறதுலாம் இருந்தீங்களான்னு. அது இல்லாததுக்கு தான் நான் இங்கே மருத்துவமனையில் வந்து படுத்துங்கிறேன் நேரம் பாண்டியன் அவர்கள் ஐயா. அது இல்லாமல் செய்யாமல் விட்டு தான் இங்கே மருத்துவமனையில் வந்து படுத்துங்கிறேன், என்ன மாதிரி நீங்களும் படுத்துக்க கூடாதுன்னு தான் சொல்கிறேன் சீமான் அப்படின்னாரு. அப்படின்றத வைகோ அவர்கள்கிட்ட சொல்கிறாரு, நினைவுபடுத்தி. என்னை வந்து பாண்டியன் இப்படி சொன்னார், அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் ஓடி ஓடி பேசி அலைஞ்சு ஒன்றும் இருக்க போகிறதில்ல, செய்யவும் வேணாம், ஓய்வு எடுங்க, நிறைய எழுதுங்க அப்படின்னு நான் பேசிட்டு வரப்போ அது ஒரு நெகிழ்ச்சியாக என்னை பார்த்து கட்டி பிடிச்சி அவர் சொன்னார், நிறைய பேசியிருக்கிறார், அது கடந்த காலங்களில் அதெல்லாம் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தான் இவர் மனசில் இருந்ததான் சீமான். அதை போய் என்னத்துக்கு இந்த இடத்துல பேசுறதுன்னு அவரே வந்து எழுந்து கையை நெகிழ்ச்சியாக பிடிச்சி போயிட்டு வாங்கன்னு திரும்ப சொல்லி அனுப்பிச்சார் அப்படின்றத அன்றைக்கி நடந்ததை சொன்னார். இன்றைக்கி நான் தொலைபேசியில் பேசும்போது, என்ன இந்த திடீர் சந்திப்பு, இதற்கு என்ன விஷயம், என்ன சொல்ல வரீங்க இதில் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல, வாசகர்களாக என்ன தெரிஞ்சுக்கலான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயா, அதை அவங்க வந்துட்டவர் உள்ள நம்மளை நோக்கி தான் வராங்கன்னு சொல்லணும்னு திரும்பி பார்த்தா நீங்கள் தான் பார்ப்பீங்க அந்த காட்சியில் வராரு. அப்புறம் அவர் போய் நம்ம வேணான்னு சொல்லிட்டு முறுக்கிக்கிட்டா இருக்க முடியும். அதுக்கு சில ரைட்டப்லாம் எழுதுவாங்கல்ல நம்ம ஆட்கள். பார்த்தீங்களா, அரசியல் நாகரிகம் தெரிகிறதா, அவ்வளோ பெரிய மனிதர், அவ்வளோ பெரிய அரசியல் தலைவர் வருகிறார், அவரை வந்து இப்படி வந்து புறக்கணிச்சிட்டு திரும்பி பார்த்துட்டு கண்டுக்காமல் போகிறாரு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்கல்ல. எதுக்கு அதை வராரு, வந்து நிற்கட்டும், என்ன பேச போகிறாரு பேசிட்டோம், நமக்கு தான் எல்லாமே நேருக்கு நேராக வெளிப்படையாக பேசுகிறது தானே. வந்தார், நானும் சீமானும் ஒரே நேரத்தில் இங்கே வந்திருக்கிறது பெரிய மகிழ்ச்சி இருக்குதுன்னாரு. நீங்கள் பேசுனதை தான் பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான், போயிட்டார் அவர்.
அரசியலில் நான் அவர் சேர்ந்து இருப்போமா அப்படின்றதுக்கு அவர் வந்து தடுமாற்றமாக ஆமாம் ஆமாம் சேர்ந்து இருப்பேன்ட்டு போவார். நானும் அதை தான் சொல்கிறேன். அது எப்படி ரெண்டு பேரும் வேறு வேறு துருவங்கள். ஆனாலும் எதிர்க்க பார்த்துக்கப்போ சக அண்ணன் தம்பியாக தான் நாங்கள் எல்லாமே களத்தில் இருந்துக்கிட்டு இருந்தோம். இந்த திராவிடர்களோடு நம்மளும் தானே பயணிச்சுக்கிட்டு இருந்தோம். பார்த்துட்டு முகத்தை திருப்பி நீ எப்படி போக முடியும்? பார்த்துட்டானா அவங்களும் பார்க்குறாங்கன்னா வணக்கங்கண்ணா வணக்கம், என்னண்ணா நல்லா இருக்கேன், நல்லா இருக்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கீங்க, இப்படி தானே பேசிட்டு போக முடியும். அவர் திருப்பிக்கிட்டு போனார்னா நம்ம திருப்பிக்கிட்டு போகிறோம். அப்படித்தானே இருந்துக்கிட்டு இருக்கிறோம். முகம் நம்மளை பார்த்து சுழிக்கிறவங்கள நம்ம 2 மடங்கு சுழிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். வந்தார், இவர் பேசினார், ஏதோ ஒரு அரசியல் நாகரிகம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இது. இதை போய் நான் முறுக்கிக்கிட்டு அதெல்லாம் இல்லைன்னு. நாளைக்கும் நான் பெரியாரை விமர்சிப்பேன். நான் ஏற்கனவே வைகோ சொன்னார்ல, நெஞ்சில் ஈட்டியை பாய்ச்சியதை போல இவர்கள் பெரியாரை பேசி கொண்டிருக்கிறார் என்னன்னோ சொல்லி பார்த்தாரு சீமான. சொல்லி ஒரு பெரிய பகையை மூட்டணுன்ற மாதிரிலாம் பார்த்தாரு. அதை தாண்டி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறார். இத்தனை சதவீத வாக்கு அரசியலோட நிற்கிறாரு. அங்கீகரிக்கப்பட்ட 3வது கட்சியாக இருக்கிறார். இப்போ வந்து அவர் திரும்பி பார்க்கலாம், ஒருவேளை வைகோ அவர்கள் திரும்பி பார்க்கலாம். எவ்வளவோ அடித்து பார்த்தோம், எவ்வளோ மிதித்து பார்த்தோம், ஆனாலும் எழுந்து வந்து நிற்கிது இந்த செடி, வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்ற எண்ணத்தில் இருக்கலாம். துரோகத்துக்கு வஞ்சகத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. அதுதான் என்டிகே கட்சிக்கும் சீமான் அவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய பொதுவான வார்த்தை. நமக்கு நிறைய துரோகங்களை நம்ம பார்த்துருப்போம். அவர் துரோகத்துக்கு ஆளாவாராருன்னு அப்படி நமக்கு தெரியல. இந்த சந்திப்பு இதே தான். நாளைக்கு நான் வழக்கம் போல விமர்சிப்பேன். எனக்கு என் சித்தாந்தம் நான் எடுத்துக்கிட்டு அந்த சித்தாந்தம் நாளைக்கு பெரியாரையும் விமர்சிப்பேன், திமுகவும் விமர்சிப்பேன், இன்னும் விமர்சிச்சுட்டு தான் இருக்கிறான்னு. நீங்கள்லாம் இன்னும் நான் வந்து திமுகவை விமர்சிக்கலைன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க ஐயா. விமர்சிச்சுட்டு தான் இருக்கிறோம், உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. முழுசும் எடுத்து பாருங்கள். போகிற போக்கில் 2 இடத்துல தான் பஞ்சு வைப்போம் விஜய்க்கு. அது ஊடகத்துக்கு கிடைக்கிற தீனி, அதை விமர்சனமாக எடுத்துகிட்டு பேசுகிறாங்க. நம்ம எதில் வந்து இவங்கக்கிட்ட சமரசமாக இருக்கிறோம்? இல்லை இவங்கக்கிட்ட நம்ம என்ன அனுசரிச்சுட்டு அரசியல் பண்ணணும்னு என்ன தேவை இருக்குதான்னு அப்படின்றது தான் அவர் சொல்லி முடிச்சிருந்தார் இன்றைக்கி பேசும்போது. இன்றைக்கி அவர் வந்தார், ஒரு நாகரிக சந்திப்பு, அவ்வளோதான் முடிஞ்சது, போயிட்டார், அவர் வேலையை பார்த்துக்கிட்டார். அரசியல் ரீதியாக நாளைக்கு சந்திப்போம். 2 பேரும் ஒரே இடத்துல பயணிக்க முடியுமா அப்படின்னா நமக்கு வாய்ப்பு இல்லாது அப்படின்றது தெளிவாக இருக்கிறார். திமுகவுக்கு ஆதரவாக யார் பேசினாலுமே மிகப்பெரிய எதிர்ப்பு மக்கள் மத்தியிலே இருக்குது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி திமுகவுக்கு ஆதரவாக போயிடுச்சுனாக்கா அந்த 15 ஆண்டு காலம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சீமான் தொண்டையில் ரத்தம் வர வர கத்தி பிரச்சாரம் பண்ணி இந்த கட்டமைப்பை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற இந்த இது டோட்டலாக சரிஞ்சிடும். எப்பொழுது திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டு எடுத்து நகர்ந்துட்டு இருக்கிறாருன்னு மக்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்குதுன்னா அதோட இதனுடைய இது சரி தொடங்கிடும். உங்களுக்கு மாற்று பேச்சே இடம் இல்லை. ஏன்னா முழுக்க திமுக எதிர்ப்பு. மக்களும் அந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அடுத்தடுத்து ஊழல், அடுத்தடுத்து முறைகேடு. மக்களை பார்த்தாங்களே இல்லையோ, இவங்கள பார்த்துக்கிட்டாங்க இந்த 5 வருஷத்தில். பட்டவர்த்தனமாக தெரியுது. தொட்டதெல்லாம் 1000 கோடி 2000 கோடி பல லட்சம் கோடி அப்படின்னு போயிட்டுருக்குது. அப்போ இவர்கள் மீது எப்படி மக்களுக்கு ஒரு பெரிய திருப்தி வந்துடும்? 26 இவர்களாகவே திரும்ப திராவிட மாடல் 2.0ன்னு எப்படி இவங்க போட்டுக்க முடியும் அப்படின்ற கேள்விலாம் வருது இல்லை. இந்த நிலையில் சீமான் எப்படி ஆதரித்து அவங்க கூட சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க முடியும்? அடுத்தது இன்னொன்று சொல்கிறாங்க, அந்த இடத்துல வந்து அவருக்கு தேவர் ஐயாவுக்கு அதிமுக கவசம் கொடுத்ததெல்லாம் பேசியிருக்கக்கூடாதுன்னு. வெளியில் இருக்கிற அந்த சில பேருக்கு மட்டும் இந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. பிரிந்து போன அந்த தோழர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு குறையாக சொல்லணும். அது ஏன் விமர்சிக்கணும்னா, இவர் தொடக்கத்துலேருந்தே திமுக அதிமுக 2மே திராவிட கட்சி, 2க்கும் மாற்றாகத்தான் நான் அப்படின்றப்ப 2ஐயும் தான் விமர்சிக்க முடியும். அதில் என்ன ஐயா இருக்குது? நான் அங்கேயும் தான் விமர்சிப்பேன், இவங்க தான் விமர்சிப்பேன். இப்போ கலசம் எதுக்கு கொண்டுட்டு வரணும்? அது தேவையா? தேர்தல் வருது, அந்த தேர்தல் அரசியல் இருக்குது, அதை நான் சொல்லணும். இல்லை அதிமுக பேசவே கூடாதுன்னு ஒன்று இருக்குதா? என்ன எழுதி கொடுத்துட்டோம், நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். 2 திராவிட கட்சியும் ஒன்று அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த விளக்கத்தை தெளிவாக சொல்கிறார் அவர். ஆனால் சில நண்பர்களுக்கு வந்து என்னென்னா, போனதில் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு அவங்க வைக்கிறது ஒரே ஒரு விஷயம், ராவணா அவருக்கு முட்டு அப்படி தான் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. திரும்பவும் தவறு வருதுங்கன்னாக்கா நிச்சயமாக நான் பேசுவேன். என்ன ஒன்றுன்னா, அவங்களுக்கு பழைய வரலாறுலாம் தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ ரைட்டப் எழுதுறீங்க, இவ்வளோ முறுக்குறீங்க, இவ்வளோ திருப்புறீங்க, இதெல்லாம் எகிரி குதிக்கிறீங்க, ஆனாலும் உங்களால் சுதந்திரமாக இருக்க முடியுதுன்னு காரணம் இந்த தமிழ் தேசிய எழுச்சி வளர்ச்சி இந்த அளவுக்கு வந்து இருக்கிறது. அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் தவிர்க்க முடியாது. இவருடைய உழைப்பு மிக பெரும் பங்களிப்பு அது இருக்குது. நிறைய தவறுகள்லாம் நடக்கலாம். அந்த கட்சிக்குள்ளே ஒரு பெரிய கட்டமைப்பாக வரும்போது அதில் நிறைய குறைபாடுகள் இருக்கும். வெளியில் போகிறவங்க மேலே ஒரு விமர்சனம் இருக்கலாம், உள்ளே வரவங்க மேலே ஒரு விமர்சனம் இருக்கலாம். எனக்கு சில விஷயங்கள் அவர்கிட்ட சொல்கிறேன், எடுக்கலைன்னா எனக்கு எரிச்சல் வரலாம். அந்த எரிச்சலில் உட்காந்து நான் உடனே ஒரு பதிவு போடலாம், அப்படிலாம் அவர் செய்கிறது சரியில்லைன்னு. ஆனால் ஒரு பெரிய மாதம் ஒரு பெரும் கட்டமைப்போடு நகர்ந்துக்கிட்டு இருக்கிறவருக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக பேசுகிற தமிழ் தேசிய திராவிடம் முழிச்சுக்கிட்டு இருக்குது. உங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியாது.
ஒரு 25 பேர், ஒரு 10 பேர், 15 பேர், 50 பேர், 100 பேர் இப்படி தான் குழு குழுவாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க தமிழ் தேசிய எழுச்சியை பற்றி. ஒன்றும் இல்லை, ஒரு நோட்டீஸ் பேப்பர் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஐயா குணா, ஐயா நெடுஞ்செழியன் அவர்கள் உள்ளிட்ட மிக பெரும் ஆளுமைகள் எல்லாமே, சாதாரண ஆட்கள் என்னை போன்றவர்கள்லாம் கூட கிடையாது, மிக பெரும் ஆளுமைகள், பெரிய ஸ்காலர், பெரிய அறிவுஜீவிகள், நிறைய எழுதினவங்க, சித்தாந்த ரீதியாக பயணப்பட்ட அரசியலில் இருக்கிறவங்க, இடதுசாரியில் இருந்துட்டு தமிழ் தேசியத்துக்குள்ளே வந்தவங்க உட்காந்து ஒரு நிகழ்ச்சி, சாதாரண ஒரு நிகழ்ச்சி நிரல், அவ்வளோதான். கூட்டு சதி என்ற பேரில் கொடா வழக்கு, கூட்டு சதி உடனே முடிஞ்சு போச்சு. இதுதான் தொடக்கத்தில் இருந்த காலகட்டம். தமிழ் தேசியம்னா இப்படி தான் நீங்கள் சுமந்துக்கணும். பயந்துக்கிட்டு இருந்தாங்க. துணிஞ்சி செய்தவர்கள்லாம் வந்துட்டு நிறைய பழி சொல்லுக்கு ஆளானாங்க, நிறைய பேரை அவதூறுப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க, அடிக்க ரத்தம் செதற அடித்து ஓட விட்டு தான் நடந்தது. இப்போ கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய சகோதரர் எரிமலை ராமச்சந்திரன், இன்னும் ஒருத்தர் தோழர் நம்ம இருக்கு ஆதித்தமிழர் பேரவையில் இருக்கக்கூடிய தோழர் விக்னேஷ் வந்து இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, ஒரு நிகழ்ச்சி பேசிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாது குணா ஐயாவை கைது பண்ணிட்டாங்க, நீதிமன்றத்துக்கு கொண்டுட்டு வராங்க, நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம், கொஞ்சம் பேர் 200 பேர் தான். அப்போ அடித்த அடி இருக்குது அந்த திமுக அரசு எங்களை அவ்வளோ கொடூரமாக அடித்து ஒவ்வொருத்தருக்கும் காது கேட்கல, இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு ரத்த காயம், அப்படி சொட்ட அடித்து விரட்டினாங்க. இப்படி தான் இருந்தது தமிழ் தேசியம்னு, அப்படி தான் இருந்தது. ஒன்று அடி உதப்பட்டு இருக்கணும், ரெண்டாவது இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களை மாட்ட வச்சு உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நீர்மூலமாக்கிடுவோம், இல்லையாவது வந்து உங்களை கூட விடுறதில்ல, பொய் வழக்குகள் போட்டு இதுக்குள்ளே பேசினாவே எடுத்துங்க. தமிழர் விடுதலை படை, தமிழ் தேசிய ஏதோ இயக்கம்லாம் வச்சுருந்தாங்க, எது இருந்துச்சு, எல்லாம் காலி. நாம் தமிழர்னு ஒரு அரசியல் கட்சியாக வந்து இது வெளியில் வந்தோடனே அரசியல் இயக்க போராட்டம் மூலமாக இன்றைக்கி ஒரு தளத்தில் வந்து நிற்குது, நம்மளால் பேச முடியுதில்லை. அந்த ஒரு இடம் வந்திருக்கு, அதை நகர்த்திக்கிட்டு போவோம். சரி தவறு வந்து காலம் எல்லாத்தையுமே சரி பண்ணோம் அப்படின்றத நம்ம ஒரு எதிர்பார்ப்போட சொல்லிட்டு இருக்கிற மொழியை, இவர் செய்வதெல்லாம் சரி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்ந்து முட்டு கொடுத்து தான் ஆகணும்னு உங்களை யாரையும் சொல்லலை, நானும் அப்படி இல்லை. ஆனால் எதை விமர்சனம் வைக்கிறதுக்கு நினைக்கிறதுக்கெல்லாம் ஒரு ரைட்டை போட்டுன்னு ஒரு விமர்சனம் எழுதியிருக்கிறது சரியா அப்படின்றது இருக்குது. நிறைய தோழர்கள் எழுதுகிறாங்க, அது நியாயமாக இருக்குது, அது ஏற்கக்கூடியது, அதை மறுக்க முடியாது. நிறைய தோழர்கள் எழுதுகிறாங்க. ஆனால் தொட்டதுக்கெல்லாம் இவர் இன்னைக்கு இந்த மாதிரி பார்த்துருக்கலாமா, இவர் கூட பார்த்துருக்கலாமா, இவர் அங்கே போய் சந்திச்சிருக்கலாமா, அதனால் அங்கே வாங்கிட்டார் அப்படின்னு இப்படி இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, இதுதான் சரியானதான் நான் ஒரு விமர்சனத்தை வைக்கிறேன். இதுக்கு நீங்கள் சொம்புன்னு சொல்லிக்குங்க, அண்டாவுன்னு சொல்லிக்குங்க, காலம் சரியாக இல்லைன்னா கட்டாயம் நானும் விமர்சனம் பண்ணுவேன், அதுதான். ஆனால் இப்போ எல்லாமே சரியாக இருக்கிறாரா அப்படின்னா அதுவும் நான் இல்லைன்னு சொல்லலை, முரண்பாடு இருக்கும், குறைகள் இருக்குன்னு தான். இதுக்குள்ளாக தான் ஒரு இயக்கம் நடந்தாகும். அதனால தான் சொன்னேன், எப்படி பெரியார் வந்து ஒரு காலகட்டத்தில் முதுகு காட்டி ஓடிக்கிட்டே நமக்கு துரோகம் பண்ணிகிட்டே வந்து ஆதித்தனார்கிட்ட நின்று உடன் இருப்பது தான் என்னுடைய வேலை, இனி தமிழ் தேசிய அரசியல், இந்த நாம் தமிழர்ன்றதுக்குள்ளே நான் சேர்ந்து இருப்பேன், உங்கள் கூட துணையாக இருப்பேன்னு சொன்னால் அந்த காலகட்டம் திரும்புது இல்லை. இப்போ வைகோன்ற அவர் என்னென்னலாம் பேசினார் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அவ்வளவும் நாரசாரமான வார்த்தை வைகோ அவர்கள் பேசினது, சீமான் அவ்வளோ குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக என்னென்னவோ சொல்லி பார்த்துட்டார். என்னை தெலுங்கன் என்று இவங்களாம் சித்தரிக்கிறார்கள், நாம் தமிழர்கள் என்னை கொச்சப்படுத்தி பிரிக்கிறாங்க, இதால் ஒரு பெரிய சிக்கல் வந்துடும், இவர்கள் வந்து இப்படி பண்ணுறாங்க, என்னை கேளிக்கை பண்ணுறாங்க, அதனாலேயே தற்கொலையெல்லாம் உறவினர் இறந்து என்னென்னோ சொல்லி பார்த்தாருல்ல. அவரே தான் இன்றைக்கி வந்துட்டு கட்டி தழுவி நாங்கள் இருவரும் ஒன்றாக வந்ததில் மகிழ்ச்சி என்கிறார். சேர்ந்து பயணம் போவோம்னா ஒன்றா தான் சேர்ந்து போவான்றார். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் வந்திருக்கிறது. இப்போவும் சொல்கிறேன், சீமான் இதை வந்து ஒரு சந்திப்பு ஒரு தற்காலிகமாக நடந்த ஒரு சந்திப்பு, அவ்வளவுதான். ஏற்கனவே மருத்துவமனையில் ஒரு நாகரிக அடிப்படையில் சந்திக்கிறார், அவ்வளோதான். ஆனால் அதுக்காக அந்த கட்சியை ஆதரித்து அவர் பயணப்படுறாருனாக்கா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய சிக்கல் வரும். அது அவங்களுக்கே தெரியும், தெரிஞ்சு ஏன் பயணிப்பாங்கன்ற கேள்வி இருக்குது இல்லை. இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துட்டு தான் பேசணுன்றது தான் இந்த பதிவு. இதை சொல்லி தான் சொல்கிறேன், இது ஒரு வசந்த காலம். இந்த 2 பேரும் யாரை மிக பெரும் அவமானப்படுத்தி அரசியல் செய்து மிக பெரும் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கி இவர் அங்கே களத்துக்கு போகவே இல்லை, இயக்கத்துக்கு போராளிகளை தலைவரை சந்திக்கவே இல்லை, பொய் சொல்கிறார், புரட்டு சொல்கிறார், அந்த கறி சாப்பிட்டேன் இந்த கறி சாப்பிட்டேன்னு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு, இளைஞர்களை வந்து திசை திருப்பிக்கிட்டு இருக்கிறாரு, இளைஞர்களே நீங்கள் போயிடாதீங்க அவர் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்புறம் வந்து இந்த சாதியை முதல்ல இனப்பிரச்சனையை தூண்டுகிறார், இன வெறியை தூண்டுகிறார், என்னை வந்து இன்னார்னு என்று சொல்கிறார், நெஞ்சில் ஈட்டியை பாய்ச்சுற மாதிரி பெரியாரை வந்து இவர் கொச்சைப்படுத்தலாமா அப்படின்னு பேசுகிறார். அண்ணா எப்படிப்பட்டவர், அண்ணா தான் இந்த தமிழ்நாட்டின் எதிர்காலம் விடியல் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு, அவரையும் இவர் குறை சொல்கிறார் அப்படின்னு என்னென்னவோ சொல்லி பார்த்தார்ல. அந்த வைகோ தான் இன்னைக்கு இப்படி வந்து நிற்கிறாரு. அதனால தான் நான் போட்டேன், இது ஒரு வசந்த காலம்னு போட்டேன். காலம், இந்த தமிழ் என்பது எத்தனையோ படையெடுப்புகள், எத்தனையோ விடயங்கள், இதையும் தாண்டி இன்னைக்கு நிற்குதுன்றதுக்கான காரணம் என்னன்னா, இது அறம் சார்ந்து
நிற்கிற மொழி இனம் என்பது தான். அந்த அடிப்படையில் தான் இந்த இன்னைக்கு இப்படி ஒரு மாற்று சந்திப்பு நடந்திருக்கு. அவர் வாயாலே இப்படி பேசிட்டு போயிருக்கிறான்றதுக்காக தான் நான் இந்த பதிவு போட்டிருந்தேன். மற்றபடி நம்ம ஒன்றும் சொம்பு இல்லை, அண்டாவும் இல்லை. காலம் உங்களுக்கு அதுக்கான பதிலை சரியான நேரத்தில் தரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.